மகான் படத்துல ஒரு அருமையான சீன் இருக்கும். பாவி சிங்கம் வந்து விக்ரம பார்த்து என்னை காக்க வந்த தேவதூதனே அப்படின்னு சொல்லுவாரு. அந்த சீன் வந்து அவ்வளவு நேச்சுரலா பயங்கரமா இருக்கும். அண்ட் ஆல்சோ நம்மளுக்கு பிடிச்ச ஆக்ட்ரஸுக்கு வந்து ஒரு கட்டத்துல என்னதான் அவங்க வந்து ஸ்டார் வேல் இருந்தாலும் அவங்களுக்கு வந்து டேரக்டர்ஸ் வந்து தேவதூதனா தான் பார்க்கப்படுங்க. நான் எதுக்கு இது ரெண்டு லிங்க் பண்ணி சொல்றேன்னா, நீங்க யோசிச்சு பாருங்க. என்னதான் ஒரு ஆக்டரா இருந்தாலும் அவருக்கு வந்து ஒரு கட்டத்துல வந்து டைரக்டர் மூலியமா தான் ஒரு வந்து வெற்றி கிடைக்கும், ஒரு பியூரான வெற்றி கிடைக்கும். எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும்னா ஜெயிலரா இருக்கட்டும், ரஜினி சார் என்னதான் ஒரு பயங்கரமான ஒரு பீக்ல இருக்க ஆக்டரா இருந்தாலும் 7 வருஷமா கடைசி 7 வருஷத்துல ஜெயிலர்ல தான் அவரை வந்து ரஜினியா காட்டினாங்க. ஸோ அங்க வந்து டைரக்டர் செஞ்சிருப்பாரு. அங்கதான் ரஜினி சாருக்கு ஒரு பியூரஸ்ட் வெற்றி கிடைக்கும். இது மாதிரி நிறைய சொல்லலாம். விஜய் சாருக்கு வந்து புலிக்கு அப்புறம் ஒரு தெறி, அதாவது எப்படின்னா அந்த புலி படம் வந்ததுக்கு அப்புறம் அந்த படம் கண்டிப்பா இனிமே விஜய் கரியர் வந்து ரொம்ப ஸ்லோவா தான் இருக்கும்போது டவுன்ஃபால் தான் சொன்னாங்க. பட் அட்லிங்கிற ஒரு தேவதூதன் வந்து அந்த அளவுக்கு ஒரு முரட்டு கம்பேக். அதுக்கப்புறம் நீங்க விஜய் சாருக்கு தொட்டதெல்லாம் வெற்றி தான் அப்படிங்கிற ஒரு பாத்தையை மாத்தி விட்டுருச்சு. இப்போ இந்த வருஷம் இந்த டிக்கெட்ல நம்ம பார்க்க போறது யாருன்னா நம்ம சூர்யா சாருங்க. என்னதான் அவர் வந்து சுரே போற்றோ ஜெய்பம்னு நல்ல நல்ல படங்கள் கொடுத்தாலும், கங்குவாங்க நல்ல படங்கள் கொடுத்தாலுமே, இப்போ நம்ம பார்க்க போற படத்துல தான் அவர் சூர்யாவை காட்ட போறாங்க. அதை ஒருத்தர் பண்ணிட்டு இருக்காரு. அந்த தேவதூதன் யாருன்னா கார்த்திக் சுப்ராஜுங்க. நான் எதுக்கு இவ்வளவு விளக்கமா டீட்டெயிலா சொல்றேன்னா, இன்னைக்கு நம்ம ரெட்ரோ படத்தோட ட்ரெய்லரை பார்க்க போறோம். படம் வர்றதுக்கு இன்னும் 2 நாள் தான் இருக்கு. இப்ப என்னோட ட்ரெய்லரை பார்க்கறேன்னு சொல்றீங்களா? ஆமாங்க, இந்த ட்ரெய்லரை வந்து நான் வந்து ஒரு 2-3 கட்ஸ் தான் பார்த்தேன், ஃபுல்லா பார்க்கல. இது ரியாக்ஷனுக்காகவே பண்ணணும்னு ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். சரி, ஓகே, படம் வரப்போகுது, கண்டிப்பா பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு முடிவுல தான் இன்னைக்கு பண்ண போறோம். கண்டிப்பா ஒரு வேற லெவலில் இருக்க போகுது. ஏன்னா சாங்ஸ் எல்லாமே பிரிச்சுட்டாங்க. மனுஷன் சனா வந்து உயிரை கொடுத்து மியூசிக் போட்டிருக்கான். அதுவும் எதற்கடிங்கிற ஒரு சாங்லாம் மார்வலஸ்ங்க. தி ஒன்னா இருக்கட்டும், நம்ம கனிமாவா இருக்கட்டும், இப்படி எல்லா சாங்குமே ஒரு சூர்யாவுக்கு ஒரு முரட்டு கம்பங்க. அது சூர்யா சாரே சொன்னாரு ஆடியன்ஸ்ல, எனக்கு இது வந்து ஒரு தரமான ஆல்பம், அது வந்து ஃபேன்ஸும் சனாவும் சேர்த்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ அப்படி ஒரு பீக் படத்தை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அந்த பீக் படத்தோட ட்ரெய்லர் தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ கண்டிப்பா வெறித்தனமா இருக்கும். கண்டிப்பா அந்த வீடியோ பயங்கரமா இருக்க போகுது. ஸோ ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோக்கு லைக் போடுங்க. உங்களோட சப்போர்ட் தான் எங்களுக்கு மோட்டிவேஷனே. சரி, ரொம்ப சீனா போடாம ஜஸ்ட் ஜம்ப் டு தி ரியாக்ஷனுங்க. த்ரீ, 2, 1. வெல்கம் வெல்கம் வெல்கம். 10 நிமிஷத்துல மான்கறி பிரியாணி ரெடி. மான்கறி அது வரைக்கும் ஒரு ஷோ ஓட்டியா? வா, ஷோ ஓட்டிடலாமாடே? ஓட்டா ஓட்டா. ஓ லவ் பார். போர் கொடுக்கிற போதை இருக்கு. போய் இந்த ரத்தம், அந்த சண்டை, போய் திடீர்னு பீஸ் டெமோக்ரஸி எல்லாத்தையும் விட்டுட்டு வீட்டுல உட்காந்துட்டு தின்னுட்டு தூங்கிட்டே இருங்கண்ணா. சிரிச்சிட்ட, எதுவுமே சரியாவலடே. அடிதடி, கட்ட பஞ்சாயத்து, ரத்த கலரி, ரவுடித்தனம் எல்லாத்தையும் இந்த நொடியோட விடுதேன். ஆனால் இடப்பட்ட எங்கள் வாழ்க்கை அவளை கிட்டத்தட்ட ஒரு புத்தராகவும் என்னை கிட்டத்தட்ட ஒரு அரக்கனாகவும் மாத்திருச்சு. இந்த அடிதடி ரத்தம் எதுவும் என்ன விட்டு போகாது. நீ நிறைய அளவிச்சிட்ட பாரு. இவ்வளவுதான். எப்போ வருவான்? சிறப்பான தரமான சம்பவம்லாம் இனி பார்ப்பீங்கடா. மனுஷன் பல்சையும் பிடிச்சிட்டான். இன்னும் என்னென்ன ஆட்டம் ஆட போறானோ. நாளை ஊரே கைகுட்டி. தட்ன பொழந்துரும். தட்ன பொழந்துருச்சு. தட்ன பொழந்துரும். தட்ன பொழந்துருச்சு.
old man sleep peacefully. உண்மையான போர் வரணும்னு தான் காத்திருக்கோம். போய் சீக்கிரம் வர சொல்லு அந்த ஒருத்தன். The one Surya. அன்பும் அவனே, daddy is coming down. Daddy is coming down. எனக்கு இது பார்க்கும்போது இது கண்டிப்பா ஒரு மொரட்டு கம்பேக் தாங்க நான் சொல்லுவேன். ஏன் சொல்றேன்னா, இன்னைக்குதான் நான் வந்து உண்மையை சொல்றேங்க. சூரிய போற்று ஜெய்பீம் இந்த படத்துக்கு அப்புறம் நான் சூர்யா வந்து இன்னைக்கு தான் பார்க்குறேன். அந்த ஒரு கரிஸ்மாவா இருக்கட்டும், அவரோட லுக்கா இருக்கட்டும், அந்த லுக்குக்கு அவர் கொடுக்குற வாய்ஸா இருக்கட்டும், அப்படி விண்டேஜ்டா அப்படின்னு கொண்டு வரும். ஆனால் அந்த விண்டேஜ் இந்த சூரியன் பார்த்துருக்க மாட்டோம். பட் அந்த ஒரு அதான் சொல்றல, இப்ப எல்லாருக்குமே ஸ்டோர் ஆயிருக்கும் பிரெயின்ல வந்து இதான் தலை, இதான் தளபதி, சின்ன வயசுல வந்து இவங்க இப்படிதான் இருந்திருப்பாங்கன்னு எல்லாருக்குமே ஸ்டோர் ஆயிருக்கும். KTV, சன் டிவி, விஜய் டிவி பார்த்து 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 பழகிருப்போம். பட் அந்த சூர்யாவை எங்கேயோ மிஸ் பண்ணிட்டே இருந்தோம். அந்த விஜய் எங்கேயோ மிஸ் பண்றாங்க, தலை எங்கேயோ மிஸ் பண்றாங்க போது இங்க அந்த சூர்யா கொண்டு வந்திருக்காரு கார்த்திக் சுப்ராஜ். அதுதான் இந்த படத்தோட வெற்றியா இருக்க போது. கண்டிப்பா பொழக்க போது. இந்த கட்டு எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. ஊடக சொல்லியிருந்தாரு நம்ம கார்த்திக் சுப்ராஜ் வந்து ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க. என்னன்னா, அல்போன்ஸ் புத்திரன் தான் இந்த எடிட் பண்ணான்னு போட்டிருக்காங்க. அல்போன்ஸ் யாருன்னா பிரேம படத்தோட டேரக்டர், அவர் தான் கட் பண்ணியிருக்காரு. ஒரு நக்கலா ஒரு கட்டு இருந்துச்சு. பட் படத்தை அந்த நக்கல் இருக்குமா தெரியல. பட் இந்த ட்ரெய்லரை வந்து ஒரு நக்கலா விட்டுருந்தாங்க. செமையா இருந்துச்சு. அது இந்த தட்டை பொழந்துருச்சு, செமையா இருந்துச்சு. அதாங்க சொல்றேன், சூர்யா சார் வந்து வாய்ஸ் வந்து அவ்வளோ வாய்ஸ், அந்த வாய்ஸ்ன்னு என் காலை கேட்டே இருக்குது. தட்டின பொழந்துச்சு அப்படிங்கிறது அது வந்து அந்த அளவுக்கு ஒரு பவரான வயசு. அதை வந்து நிறைய டேரக்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணாம சும்மா எது சொல்ல வேணாங்க. ஏன்னா நல்ல விஷயத்துக்கு இருக்கும்போது நல்லதாவே பேசுவோம், நமக்கு தேவையில்லை. இனிமே நல்ல காலமா இருக்கட்டும் தலைவனுக்கு அப்படின்னு தான் சொல்றேன். ஏன்னா அது நம்ம நினைச்சது நடக்கட்டுமானுங்கிறது கடைசி ஒரு ஈஸியா பயங்கரமாச்சு தி ஒன் சூர்யானே. அந்த தி ஒன்னுங்கிறது வந்து அந்த இவ்வளோ எனக்கு வந்து தி ஒன்னு சொல்றாங்க, செட் ஆகலச்சேன். இப்பதான் செட் ஆகுது அந்த பாட்டுக்கும் அந்த படத்துக்கும். அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா, அது வந்து இந்த தீமை வந்து செட் பண்ணிட்டாங்க கம்ப்ளீட்டா. இப்போ இந்த ட்ரெய்லர் வந்து உங்களுக்கு எப்படி செட் பண்ணியாச்சுன்னா, இது வந்து ஒரு சின்ன ஒரு லவ் லாஃப்டர் வார்னு கண்டிப்பா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். கண்டிப்பா இந்த படத்துல நக்கல் இருக்கு. கண்டிப்பா இந்த படத்துல பூஜா கிட்டே சூர்யாவோட லவ் இருக்குது. கண்டிப்பா ஏதோ ஒரு வார் சீக்வன்ஸ் இருக்குன்னு சொல்ல வராங்க. ஸோ அவங்க நினைச்ச இந்த லவ் லாஃப்டர் வார் வந்து இங்க ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. படத்துல இதாங்க இருக்க போகுது, கண்டிப்பா ஷுவரா இருக்க போகுது. ஏன்னா கார்த்திக் சுப்ராஜ் வந்து என்னைக்குமே நம்ம வந்து ஃபெயில் பண்ண வைக்க முடியாது. ஏன்னா அவர் வந்து சொல்றது, அதாவது படத்துல வரதான் ட்ரெய்லரை காட்டுவாரு. இதுக்கு பெரிய எடுத்துக்காட்டு தான் ஜிகர்தண்டா டபுள்எக்ஸ். நான் வந்து அதாவது என்னோட லைஃப் டைம்ல, அதாவது நான் வந்து ஒரு 10 வருஷமா படம் பார்க்கணும்னு வச்சுக்கோங்களேன். என்னோட வயசு 24னா நான் ஒரு 14 வருஷம் படம் பார்க்குறேன்னா, இந்த 14 வருஷத்துல நான் தியேட்டர்ல ஒரு படத்தை வந்து மொத்த ஆடியன்ஸும் படம் முடிஞ்சு உட்கார்ந்து நான் அன்னைக்கு தான் பார்த்தேன். எந்த படத்துக்கு? ஜிகர்தண்டா டபுள்எக்ஸ்க்கு. அந்த அளவுக்கு ஒரு தரமான ரைட்டிங்க. நான் நினைச்சு கூட பார்க்கல, என்னடா எல்லாரும் உட்கார்ந்துட்டாங்க அப்படியா. எனக்கு அதுக்கப்புறம் தான் ஓகே 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 நம்மளும் அந்த இருந்து மீள. எனக்கு நானே வெளியே வரல. ஏன்னா அப்படி ஒரு இறுக்கமான சீன் இந்த கிளைமேக்ஸ்ல. ஸோ கார்த்திக் சுப்ராஜ் வந்து அதுக்கு ஒரு மிகப்பெரிய ஹேட்ஸ் ஆஃப் கொடுத்தே ஆகணும். கண்டிப்பாக இந்த படம் வந்து பயங்கரமாக இருக்கும். அவர் சொல்லியிருக்காரு, எனக்கு வந்து பேட்டைக்கு அப்புறம் இதுதான் என்னோட பெஸ்ட் ரைட்டிங் அண்ட் பெஸ்ட் டைரக்ஷன் சொல்லியிருக்காரு. ஸோ எந்த அளவுக்கு பயங்கரமாக இருக்கும்னு சொல்லவே முடியாது. இதில் கூட ரெண்டும் அந்த டைலாக் செம்மையாக இருந்துச்சு. என்ன டைலாக்? சிறப்பான தரமான சம்பவங்களை இனிமே தான் பார்க்க போறோம். வேற லெவலு. அது வந்து சூர்யா சார் சொல்லும் போது பயங்கரமா இருந்துச்சு. சிறப்பான தரமான சம்பவம்லாம் இனி பார்ப்பீங்கடா. தாடி எல்லாமே அப்படி. அதுதாங்க சொல்றேன், நான் மறுபடியும் சொல்றேன். என்னன்னா, சூர்யா சார் வந்து ஒரு தரமான ஆக்டரு. அவருக்கு எந்த கெட்டப்பாலும் செட் ஆகும். அதுக்கான செட்டப் அவங்க கொடுக்கல. இதுல அவ்வளவா பயங்கரமா ஒர்க் பண்ணி அந்த தாடி எல்லாமே செம்மையா வச்சு அவரை வந்து ஒரு ஆர்ட், ஒரு கல்ட்டாவே உருவாக்கிட்டாங்க. படம் வந்து பார்க்கறதுக்கு அப்படி இருக்கு. கண்டிப்பா பயங்கரமா இருக்க போது. இப்பவுமே நிறைய தியேட்டர்லாம் ஹவுஸ்ஃபுல் ஆயிடுச்சு. எல்லாமே டிக்கெட்லாம் புக் ஆகுதுன்னு சொல்றாங்க. கண்டிப்பா பயங்கரமா இருக்கும். நானும் புக் பண்ண தான் போறேன். May 1 சர வெடிங்க. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி ஒரு செமையான வீடியோ நான் சந்திக்கிறேன். Until then, bye.